எஸ்கேட்ட ரிலீஸ்லையும் தோத்து ட்ரெய்லர்லையும் தோத்து போனவர் தானே விஜயன்றது தான் ஆகுது. இதுதான் உண்மை. இதை தான் மக்கள் பார்ப்பான். அதனால வந்து எப்படியாவது ஒரு வகையில் எக்ஸிக்யூட் பண்ணணும். உனக்கு பண்ணது வழி இல்லை. நீ இருக்கவனை பூரா குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்த அப்படின்னா எல்லாவனும் கேட்பான். நான் ஏன் கேட்கணும்? எனக்கு கொஞ்சோண்டு அறிவு இருக்கு, நான் யோசிக்கிறேன். நீ ஏன்னா இன்னைக்கு நேரத்தடா உனக்கு படம் பிரச்சனை, இன்னைக்கு பாஜக, அப்புறம் 2013 எதுக்கு நின்று? நீ 2013 பாஜகவே கிடையாது. 2013 கை கட்டி நின்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணேன். 2011 பாஜக பிக்சர்லேயே இல்லை. 2011 காவலன் படத்துக்கு இதே மாதிரி தான் ஒரு உதயநிதி ஆட்டி 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 நடிச்சு மன்மதரம்னு ஒரு படத்தை எடுத்து வச்சார் சார் உதயநிதி. அந்த படம் ரிலீஸ் பண்ணணும், தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னாரு. அதுலேருந்து தள்ளி வந்துச்சு காவலன். சரி டிசம்பரில் ஒரு தேதி எடுத்து அதில் ரிலீஸ் பண்ணுறேன்னாரு காவலன். இல்லை நான் அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுச்சு. யார்? ரெட் ஜெயண்ட் மன்மதன். அதனால் காண்டாயிட்டாப்புல. காண்டாய அதிமுகவுக்கு அவர் குரல் கொடுத்தது வச்சதெல்லாம் வேற கதை. அதுக்கப்புறம் பொங்கலில் ரிலீஸ் பண்ணாப்புல காவலனை. பொங்கலில் ஆடுகளமும் சிறுத்தையும் இந்த 2 படத்து பக்கத்தில் காவலன் நிற்குமா? 2 பேர் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று மாறி மாறி கொடுத்தாங்க. படம் அட்டர் ஃப்ளாப்பு போயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் இவருக்கு நடக்கலை இந்த பிரச்சனை. இன்னைக்கு நடந்ததுன்னா ஆஹா அவருடைய ஒரு அரசியல் வீழ்ச்சியினால ஒரு வீரத்தினால அவருடைய விவேகத்தினால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை முதலேருந்தே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது இப்போ ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி சார் மாஸ்டர் படத்தை கை கட்டி நின்று எடப்பாடியார் கிட்ட கையில காலில் விழுந்தா ரிலீஸ் பண்ணாங்க. மெர்சல் படத்தில் எடப்பாடியார் கையில காலில் விழுந்தா ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி எல்லா நேரத்துலையும் எல்லாரும் கையில காலையும் விழுந்து ரிலீஸ் பண்ணதான் விஜயனுடைய வரலாறு. இது புதுசு கிடையாது. ஏதோ ஒன்று அவர் புரட்சிகரமாக வர்றதுனால தடுத்துட்டு முட்டாத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் இது. அவ்வளோதான்.